மதுரையில் சாயம் ஏற்றி விற்பனை செய்யப்பட்ட 1200 கிலோ தர்பூசணி பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், கோடைகாலம் தொடங்கியுள்ள நிலையில் மதுரை மாநகரத்தில் பல்வேறு இடங்களில் தர்பூசணி பழங்கள் என்பது மும்முரமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக மதுரை மாநகர் பகுதிகள், பெரியார் பேருந்து நிலையம், பிபிகுளம், மாட்டுத்தாவணி, காய்கறி சந்தை, பழ சந்தை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த தர்பூசணி பழங்கள் டன் கணக்கில் இறக்குமதி செய்யப்பட்டு வியாபாரிகள் விற்பனை செய்து வருகிறார்கள். பொதுமக்களும் கோடைகாலம் என்பதால் விரும்பி வாங்கி செல்கின்றனர். தொடர்ந்து மாநகர் பகுதியில் விற்கப்படும் பழங்களில் இந்த ரசாயனம் கலந்து விற்கப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் என்பது கிடைத்தது. இந்த தகவலின் அடிப்படையில் மதுரை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஜெயராம் பாண்டியன் தலைமையில் மதுரை மாநகர் பிபிகுளம் பகுதியில் உழவர் சந்தை அருகே இருக்கக்கூடிய உணவு இடங்களில் சோதனை மேற்கொண்டார்கள். அந்த சோதனையின் போது ரசாயனம் கலந்து விற்கப்பட்ட தர்பூசணி பழங்கள் சுமார் 1200 கிலோ எடையுள்ள தர்பூசணி பழங்கள் என்பது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு முற்றிலுமாக ஒரு வாகனத்தில் கொண்டு சென்று அளிக்கப்பட்டிருக்கின்றது. ரசாயனம் சாயப்பட்ட அந்த 1200 கிலோ தர்பூசணி பழம் பறிமுதல் செய்யப்பட்டு அதே போல அந்த வியாபாரிகளுக்கு அபராதம் விதிக்கிறார்கள். தொடர்ந்து மதுரை மாநகரில் பல்வேறு இடங்களில் ரசாயனம் கலந்து விற்கப்படும் தர்பூசணிகளை கண்டறிந்து அதை ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.